வணக்கம். ஒளியின் வழியில். பஞ்ச என்றால் 5, பத்ரம் என்றால் மூலிகைகள். பஞ்சபத்ரம் என்றால் 5 மூலிகைகளான துளசி, வில்வம், அரகு, வேம்பு, வன்னி போன்ற 5 பத்திரங்களும். இவைகள் புனிதமானவை, தெய்வீகமானவை. இவைகளை அர்ப்பணித்து தீர்த்தம் விடும் பாத்திரத்திற்கு பஞ்சபத்ர பாத்திரம் என பெயர். இதுவே நாளடைவில் பஞ்சபாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பூஜையின் போது நம் வேண்டுதல்கள் பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரில் இறங்குவதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் நாம் வைக்கும் பஞ்சபாத்திர தீர்த்தத்தை கீழே கொட்டக்கூடாது, செடிகளிலும் ஊற்றக்கூடாது. அதில் உள்ள தீர்த்தத்தை வீணாக்காமல் வீட்டில் உள்ள அனைவரும் குடித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நம் வேண்டுதல்கள் முழுமையாக பலிக்கும். சில நேரங்களில் நம் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்க இதுபோல தவறுகளும் காரணமாகலாம். ஆதலால் பூஜைக்குரிய முறைகளை நாம் சரியாக கடைபிடித்தால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் குறைவில்லாமல் நிறைவேறும். நன்றி.